வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக லான்ச் ஆன Vivo T4 ப்ரோவோட கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன நல்லா இருக்குது, நல்லா இல்லை, நீங்கள் கன்சிடர் பண்ணலாமா இல்லையாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, Vivo X200 இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா Vivo V60 லான்ச் ஆச்சு. இந்த V60யோட ஒரு சின்ன டவுன்கிரேட் பண்ண வெர்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன். பட் Vivo V60 விட இது உங்களுக்கு 10,000 விலை கம்மியாக கிடைக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் Vivo ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா இதையும் ஒரு கன்சிடரேஷனில் வச்சுக்கோங்க. ஸோ டிசைன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்பவும் Vivo கிட்ட டிசைனை குறை சொல்ல முடியாது. நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்லிம்மாக இருக்குது. 7.5 mm தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனோட திக்னஸ். அண்ட் வெயிட்டுமே 192 கிராம் தான் இருக்குது. ஸோ கையில் பிடிக்கவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இந்த சைடு ஃப்ரேமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கர்வ் ஆகுது. இப்போ வர ஃபோன் மாதிரி பாக்ஸியராக இல்லாமல் இருக்கிறதுனால இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருக்குது இந்த ஃபோனில். பட் பேக் சைடில் இருக்க கேமரா பம்ப் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா உள்ள இருக்க சென்சர் வந்து ரெண்டுமே உருப்படியான சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் மாதிரி இருக்கும். பட் இங்கே மூலையில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெப்த் சென்சர் தான். அண்ட் இந்த ரிங் லைட் மாதிரியான டிசைனில் உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷுமே இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோல்டு ப்ளூ அப்படிங்கிற 2 கலர் இருக்குது. என்கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர். அண்ட் அப்படியே ஃப்ரண்ட் சைடு வந்தோம் அப்படின்னாலும் இங்கேயும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பெசல்லெஸ்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது. எந்த இடத்துல அன்ஈவனான பெசல்ஸ் இருக்கே அப்படிங்கலாம் உங்களுக்கு தோணாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு குவாட் கர்வ்டு பேனல். அதனால எல்லா சைடும் ஈவனாக கர்வ் ஆகுது. அதுவுமே ஒரு ப்ரீமியம் லுக்கை வந்து இந்த ஃபோனுக்கு கொடுக்குது. பட் இந்த மாதிரி ஃபோன்ஸில் இருக்கிற என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்பர் கிளாஸ் ஈஸியாக கிடைக்காது. நீங்கள் இந்த யூவி கிளாஸ் இல்லைனா இந்த மேலே குடிக்கிற ஸ்க்ராட்ச் கார்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். அது ஒரு பிரச்சனை. அண்ட் இந்த டிஸ்பிளே கடையிலேயே உங்களுக்கு ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. இதுவுமே நல்லா ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருக்குது. அடுத்து அப்படியே டிஸ்பிளே ஸ்பெக் பக்கம் மூவ் ஆனோம் அப்படின்னா இது ஒரு 6.7 இன்ச்க்கான டிஸ்பிளே. ஃபுல் HD ரெசல்யூஷன் தான். 1.5K கிடையாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாரும் 1.5K தான் கொடுக்குறாங்க. பட் இவங்களுக்கு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஃபுல் HDயாக இருந்தாலுமே இந்த டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு HDR10+க்கான சர்டிஃபிகேஷன் இருக்குது. 128Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ டிஸ்பிளேவோட கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் சூப்பராக இருக்குது. டிஸ்பிளேலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் குறைய சொல்ல முடியாது. அண்ட் அப்படியே ஸ்பீக்கர் சைடு வந்தாலுமே இங்கே ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே கேட்கறதுக்கு நல்ல லவுட்னஸோட நல்ல பஞ்சராகவே இருக்குது. ஸோ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹை பிரைட்னஸ் மோடில் உங்களுக்கு 1500 nits வரைக்கும் போகும். HDRல பார்த்தீங்க அப்படின்னா 5000 nits வரைக்கும் உங்களுக்கு போகும்னு சொல்கிறாங்க. அண்ட் வழக்கம் போல டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த விவோக்குன்னு ஐக்கானாக வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த டைமண்ட் ஸ்டீல் கிளாஸ், அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்குன்னுலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியாவுக்கு வர முடியாது. ஸோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு நல்ல யூவி டெம்பரோ அது மாதிரி ஒட்டிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கலாம். ஸோ பேக் சைடும் பிளாஸ்டிக் தான் அப்படிங்கிறதால ஃபோன் ஈஸியாகவே ஸ்க்ராட்ச் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல கேஸாக வாங்கி போட்டுக்கிறது பெட்டர். அப்படியே சாஃப்ட்வேர் சைடு வந்தோம் அப்படின்னா Android 15 FunTouchOS 15 ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்க ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து கிடைக்கும். ஏஐ எரேசர், சர்க்கிள் டு சர்ச், இந்த நோட்ஸில் சம்மரைஸ் பண்ணுறது, இது மாதிரி எல்லாம் ஏஐ ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். பட் FunTouchOS ஒரு சிலருக்கு பிடிக்காது. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆஃப்லைனில் வாங்குறீங்க, ஆன்லைனில் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து VOS பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கிட்ட விவோவில் ஒரு நல்ல ஃபோன்ஸ் இல்லை அந்த மாதிரி கேட்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு விவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பர்சனலாக இந்த FunTouchOS அந்தளவுக்கு பிடிக்காது. ஒரு அவுடேட்டடான ஃபீல் மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு FunTouchOS பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் ஒரு சில லீக்ஸ் வந்து கேள்விப்படுறேன் இந்த டைம் இந்த FunTouchOS 16 அந்த ஆர்ஜின் OS கொண்டு வரதா. ஸோ கொண்டு வர மாதிரி இருந்தால் ரியலாகவே நல்லா தான் இருக்கும். அண்ட் இதோட சாஃப்ட்வேர் அப்டேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 4+6 இயர்ஸ்க்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுவுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் தான் இந்த ஃபோனுக்கு. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், யூஐயில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக லேக்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. பட் இது வந்து UFS 2.2 ஸ்டோரேஜோட தான் வருது எல்லா வேரியண்ட்லையுமே. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே ஆப் ஓப்பனிங்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஸ்லோனஸை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. பட் நீங்கள் இந்த UFS 3 யூஸ் பண்ணிட்டு இங்கே 2.2 வந்தீங்கன்னா தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு UFS 2.2 ஃபோன் வச்சுட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. ஏன்னா எனக்கு அங்கங்கே மாற்றி ஸ்விட்ச் பண்ணும்போது இதோட ஸ்லோனஸ் நல்லாவே இதில் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ஃபோனில் மைனராக இருக்க ஒரு குறைன்னு பார்த்தீங்க அப்படின்னா UFS ஸ்டோரேஜ் தான். ஏன்னா ரொம்ப வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா P சீரிஸ்லேயே இருக்கட்டும், இந்த சீரிஸில் எல்லாத்துலேயுமே 2.2 கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்கிரேட் ஆகி கொஞ்சம் 3.0 கொடுத்தா தான் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன், இந்த ஃபோனில் வைப்ரேஷன் ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம கேவலமாக இருக்குது. வாங்கினீங்கன்னா மறக்காம ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த விறுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோட்டர் சுற்றிட்டு இருக்கிறது மட்டும் தான் ஃபீல் ஆகுது. அந்த டாப்டிக்ஸ் வந்து இந்த போக்கோ ஃபோனில் இருக்க மாதிரியோ OnePlus ஃபோனில் இருக்க மாதிரியோ ஒரு நல்ல ஃபீல் வந்து இந்த ஃபோன் கொடுக்கல. அண்ட் அப்படியே கேமரா சைடு வந்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 2 யூஸபிளான சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 50 MP ஒரு மெயின் கேமரா, இதில் OIS சப்போர்ட்டோட இருக்குது. அண்ட் ரெண்டாவதாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 50 MP ஒரு 3x பெரிஸ்கோப் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே உங்களுக்கு OIS சப்போர்ட் இருக்குது. மூணாவதாக இருக்கிறது ஒரு 2 மேப்ஸ்லுக்கான டிப் சென்சார். இது கொடுத்ததுக்கு கொடுக்காமே இருக்கலாம், கொஞ்சம் வெயிட்டாவது குறைஞ்சிருக்கும் அந்த இடத்துல. ஸோ இதோட கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டே டைமாக இருக்கட்டும், நைட் டைமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்த ஃபோன் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. எந்த குறையுமே சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு 30,000 ப்ரைஸ் ரேஞ்சில் நல்ல ஒரு கேமரா சென்ட்ரிக்கான ஒரு ஃபோன் தேடி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஹையர் பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா இந்த H60 Pro, இந்த மோட்டோவோட அந்த மாதிரி ஃபோன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோனை வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிசப்பாயின்ட் பண்ணாது. வைட் ஆங்கிள் இல்லையேன்னு நினச்சி கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தா 8 மேப்சல் சென்சார் தான் கொடுத்துருப்பாங்க.
அது பயங்கர கேவலமாக இருக்கும் ஃபோட்டோ எடுக்கும்போது. அது இருக்கிறதுக்கு இல்லாமையே இந்த 3x பெரிஸ்கோப்பாவது கொஞ்சம் யூஸபுளாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி எடுக்கிற போர்ட்ரேட் ஷாட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா சைடு எனக்கு பெருசாக குறை எதுவும் தெரியல. ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் போகிற நீங்களே செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கலர் மோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நேச்சுரல், விவிட் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கும் இந்த V60க்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜெய்ஸ் கோட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அதோட ஜெய்ஸ் ஃபில்டர்ஸும் அதிகமாக ஆட் ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே மெயின் கேமராவோட வீடியோஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4K 30 fps வரைக்கும் மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்க முடியும். 60 கொடுத்துருக்கலாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு, பட் வந்து கொடுக்கல. ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அபவ் ஆவரேஜாக இருக்குது. ரொம்ப ஒஸ்டன்லாம் சொல்லிட முடியாது. அதே சமயம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட முடியாது. எப்பயும் ரெகுலராக விவோவில் என்ன வீடியோ குவாலிட்டி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அப்படியே செல்ஃபி பக்கம் மூவ் ஆனோம் அப்படின்னாலும் 32 MP சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபோட்டோஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. போர்ட்ரேட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரியலாகவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த பியூட்டி மோட்லாம் மறக்காமல் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பவுடர் அடிச்ச மாதிரி இருக்கும். பட் ஆஃப் பண்ணி எடுத்திங்கனாலுமே ஓரளவுக்கு ஸ்கின்னை வந்து ஸ்மூத் பண்ண தான் செய்யும். பட் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ விவோ ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் ஐக்கானான விஷயம். ஸோ செல்ஃபி பர்ஃபார்மன்ஸ் எனக்கு எந்த குறையும் பெருசாக தெரில. ஸோ நீங்கள் ஓவராலாக நல்ல ஒரு கேமரா சென்ட்ரிக் ஃபோன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். செல்ஃபிலையும் உங்களுக்கு 4K 30 fps வீடியோ சப்போர்ட் இருக்குது. இதுவுமே டீசெண்டாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 4K 30 fps ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணோம் அப்படின்னா 1080p போயிடும். ஸோ இதில் வீடியோ ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. அடுத்து ப்ராசஸர் பக்கம் வந்தோம் அப்படின்னா நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 தாண்டி வருவாங்க அப்படின்ட்டு ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஓரளவுக்கு ஒரு நல்ல அப்கிரேட்னு சொல்லலாம். பட் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 8S Gen 3 கூட கிடைக்கும். பட் அதை விட சூப்பராக இருக்குமானா அப்படிலாம் கிடையாது. 8S Gen 3 விட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்டர் 2ல் 1.2 million அது மாதிரி ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்குது. எந்த இடத்துலையுமே CPU த்ராட்லிங்கோ இல்லை ஹீட்டிங் இஷ்யூஸோ எதுவுமே இல்லை. நான் கேம் ஆடும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் அந்தளவுக்கு ஹீட்லாம் ஆகலை. 41-42 டிகிரிஸ் தான் போகுது. இது வந்து காமன் தான். பட் இந்த ஜென்சன் இம்பாக்ட் மாதிரி கேம்ஸ்லாம் ரொம்ப நேரத்துக்கு விளையாடுறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த ஃபோன் உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் ஐகோனியோ 10R, OnePlus Nord 5 இது மாதிரி ஃபோன்ஸ் பக்கம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெட்டரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் இது வந்து ஓவராலாக பார்க்கும்போது ஒரு கேஷுவல் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேயுமே ஒரு லேகோ, ஃப்ரேம் ட்ராப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நல்லாவே யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு மீடியமான கேம் பிளேக்குமே இது ஓரளவுக்கு ஒரு ஓகேவான ஃபோன் தான். பட் எங்கே எனக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான். எல்லா வேரியன்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான டவுன் சைடு தான் இந்த ஃபோனுக்கு. ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா 8/128, 8/256, 12/256 அப்படின்னு 3 வேரியன்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். பட் பேஸ் வேரியன்ட் சூஸ் பண்ணிங்கன்னா தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வேல்யூ ஃபார் மணியாக உங்களுக்கு தெரியும். அப்படியே பேட்டரி சைடு மூவ் ஆனோம் அப்படின்னா 6500 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 90 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி 0 to 100 ஃபுல் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 1 மணி நேரம் 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஃபுல் சார்ஜே ஆகிடுது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 1 நாள் to 1.5 நாள் தாராளமாக இந்த ஃபோனில் யூஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 9 ஹவர்ஸ்க்கு மேலேயான SOT வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ நீங்கள் ரொம்ப கேம் பிளே தான் அதிகமாக பண்ணுவீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவீங்க, கேமராஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கனாலும் கூட உங்களுக்கு 1 டே சாலிடாக இந்த ஃபோன் வந்து கிடச்சிடும். ஸோ பேட்டரி வைஸுமே இந்த ஃபோனில் எந்த வித குறையும் கிடையாது. அண்ட் அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா IP68-69 ரேட்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம், பட் போடாதீங்க. அண்ட் ப்ளூடூத் 5.4 சப்போர்ட் இருக்குது. Wi-Fi 6 இருக்குது. NFC இந்த ஃபோனில் கிடையாது. ஸோ ஃபைனலாக இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 28,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் 28,000 இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா 28,000 பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பர்ஃபார்மன்ஸோட இன்னும் கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸோட இன்னொரு நல்ல வைட் ஆங்கிளோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோட்டோ L60 ப்ரோலாம் கிடைக்கும். ஸோ இதை கூட அதை கம்பேர் பண்ணால் நான் பேட்டரியை தவிர மீது எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோனை தான் கன்சிடர் பண்ணுவேன். பட் இந்த ஃபோன் நீங்கள் பேங்க் ஆஃபர்லாம் போட்டு வாங்கினீங்க அப்படின்னா இப்போ பேங்க் ஆஃபர் 1000 தான் கிடைக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு வந்து நல்ல சேல், இந்த பிக் பில்லியன் டே சேல் மாதிரி சேல் வரும்போது உங்களுக்கு 3000 rupees வரைக்கும் பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஏன்னா இனிஷியல் சேல் இதுக்கு 3000 வரைக்கும் பேங்க் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வாங்கும்போது 25,000 இந்த ஃபோனை வாங்கிக்க முடியும். ஸோ 25,000 ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது ஒரு சூப்பரான ஃபோனு. இந்த வைட் ஆங்கிள் இல்லை அப்படின்னு பெருசாக கவலைப்படாதீங்க. அது சுத்தமான ஒரு யூஸ்லெஸ் தான். ஏன்னா சூப்பரான ஒரு டெலஃபோட்டோ வந்து இந்த ஃபோனில் கிடைக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு இந்த ஃபன் டச் வாய்ஸ் மட்டும் தான் பிரச்சனையாக இருக்கும். பட் அதுவுமே வரப்போகிற அப்டேட்ஸில் சரியாக நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக இது வந்து எல்லாத்தையும் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுனால இது பெய்டு ப்ரோமோஷன் நினச்சிடாதீங்க. காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.